டிகேவி ராஜாஸ் உறவு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று வந்திருக்கக்கூடிய இடம் அதாவது கன்னிவாடி காவல் சரகத்திற்கு உட்பட்ட மாங்கரை ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள மாங்கரை என்ற இடத்திற்கு வந்திருக்கிறோம். கிராமத்திற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இங்கு நடந்த ஒரு பிரச்சனை பற்றி கேள்விப்பட்டு களத்திற்கு வந்திருக்கிறோம். அதாவது பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர், அதாவது சகோதரி, மூத்த சகோதரி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அக்கா, அவங்களுடைய பேர் என்ன? ஈஸ்வரி. என்னக்கா பிரச்சனை? அன்னைக்கு நடந்த சம்பவம், உண்மை சம்பவம் என்ன? பக்கத்துல வந்து அவங்க வீடு வாங்கிட்டாங்க. யாரு? அவங்க வந்து தேவராளுங்கன்றாங்க. அம்மா ஊரு விட்டு ஊரு தான் வந்து 10 வருஷமா குடி இருக்குது இங்க மாங்கரையில. எங்க தம்பி வந்து இந்த 6 மாசம் தான் ஆகுது இந்த வீடு வாங்கி. அவங்க மகளுக்கு வந்து வாங்கி விடலாம்னு இந்த வீட்டை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பக்கத்துல இப்ப அண்ணன் தம்பி வாங்கியிருக்கிற இடத்த. ஆமா, என் தம்பி கொஞ்சம் இன்னும் 2-3 லட்சம் சேர்த்து போட்டு இவன் வாங்கிட்டான். அப்போ அந்த குடி வந்ததுல இருந்து இந்த அம்மா வச்சுக்கிட்டு கொஞ்சம் செக்கு மட்டை விறகு கொஞ்சம் எங்கள் செவத்தை ஒட்டி போட்டதுனால ஏன் எங்களை செக்கு மட்டை போடுற அப்படின்னு கூலிப்படையை வச்சு. செக்கு மட்டைனா தென்னை மட்டையா? தென்னை மட்டை. கூலிப்படைகளை கூட்டி கொண்டு வந்து தகாத முறையாக பேசி கூலிப்படையில் கூட்டி கொண்டு வந்து எங்கள் அண்ணன் என் தம்பியை இருவரையும் அடித்து என் தம்பி பொண்டாட்டிக்கு கை ஒடிஞ்சு போச்சு. என் தம்பிக்கு 2 எலும்புமே கை கிராக் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு கண்ணில் ப்ராப்ளம்ன்றாங்க. இன்னொருத்தரவங்க ஊரில் கேட்டவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரோட்டில் போட்டு கம்பியாலேயே பூரா கம்பி, பட்டன் கத்தி எல்லாமே வச்சுருந்தாங்க. அதை வச்சு எல்லாத்தையும் அடிச்சு அவருக்கு மூக்குலையும் காதலி ரத்தம் வந்துருக்காங்க. யாருக்கு? திருப்பதி ஆரிமுத்துன்றவங்களுக்கு விரல்ல கறி வெட்டுற கத்தி. இவங்க எல்லாம் எழுத்து கேட்க வந்தவங்க. எத்தனை மணிக்குமா இந்த சம்பவம்? நைட்டு வந்து 11:45 இருக்குமே. 11:30 இருக்கும். இப்போ ஒரு திடீர்னு இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுல ஏதாவது முன் விரோதம் அந்த மாதிரி? அதெல்லாம் இல்லைங்க மேம். விறகு தான் போட்டிருந்தாங்க. அதுவும் அது வந்து போலீஸ்காரங்களே பார்த்தாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்துட்டு உரண்டா தண்ணியோட காயாத அந்த விறகு, அந்த விறகுக்கு வராம இப்படி சண்டை கட்டிட்டு இப்படி ஆள் வச்சு இந்த பொம்பளை அடிக்கிற அளவுல செஞ்சுட்டாங்கன்னு இது பண்ணியிருக்காங்க. எத்தனை பேருக்குமா பாதிப்பு இருக்கு? பாதிப்பு வந்து மொத்தம் வந்து நாங்க 5 பேத்துக்கு. எனக்கு இந்த கையில எல்லாம் காயம் சார், காயம் இதெல்லாம். இவர் உங்க வீட்டுக்காரரு? இது எங்க வீட்டுக்காரரு. இந்த முகத்துல எல்லாம் நான் காயம் பட்டிருக்கேன். எனக்கு வந்து அட்மிஷன் இல்லன்ட்டாங்க. எனக்கு திருப்பதி அண்ணனுக்கு அட்மிஷன் இல்லன்ட்டாங்க. என்ன காரணமா? அது லேசா தான் காயம், ஊசி போட்டா போதும்னு எங்களுக்கு அட்மிஷன். இப்போ வந்து பாதிக்கப்பட்டவர்கள்ல வந்து அதாவது அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்ல எப்படி? அதாவது உயிருக்கு சேதம் ஏற்படக்கூடிய நிலைமை எதுவும் இருக்காம? உயிருக்கு சேதம்ன்றது வந்து நாங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல. அங்க இன்னும் நான் பார்த்தே வந்து என் தம்பியவோ அங்க கூட அடிபட்டவங்களவோ பார்த்தே வந்து நான் இன்னையோட வந்து 5 நாள் ஆகுது. என்னையே மதுரை ஜிஹெச்சுக்கு தாட்டியிருந்தாங்க. திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். சரியாயிடுச்சுன்னு கூட்டிட்டு வந்துட்டான். லேசா வந்து நீங்க தையல்லாம் போட்டிருக்காங்க கண்ணை சுத்தி. இந்த தையல்லாம் எடுத்ததுக்கு பிற்பாடு தான் கண்ணை செக் பண்ணி நாங்க கண்ணுல ப்ராப்ளம் இருக்குதா இல்லையான்னு நாங்க சொல்ல முடியும்னு டாக்டர்மா சொல்லிட்டாங்க. நீங்க வந்து தம்பி இருக்கிற வீட்டுக்கும் உங்களுக்கும் இவ்வளவு தூரம் இருக்கு. நீங்க எப்படி இங்க இருந்து அங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க ஒருத்த 2 பசங்க தான் என் தம்பி இருக்கிறாங்க. குட்டிகளாம் வச்சுக்கிட்டு சுத்தி காம்பவுண்ட் இருக்கவன் அந்த காம்பவுண்ட் தட்டிட்டு இருக்கும்போது அவங்க பயந்துகிட்டு வந்து எங்களை கூட்டிட்டு போனான். வாங்க பேசி கூட என்னது இப்படி ஆள் வச்சு அந்த பொம்பளை அடிக்க வருதுன்னு போட்டு பயந்துகிட்டு தான் கூட்டிட்டு போனான். அப்பயும் நான் சொன்னேன், அக்கா தேவையில்லாம பேசாதீங்க, வைக்காதீங்க. ஏன் இப்படி வாய் சண்டையா இருந்தா உங்களுக்கு எங்களுக்கு உட்காந்து கூட பேசிக்கலாம் 4 பேர்த்த வச்சு. ஏன் இதுக்கு கூலிப்படையில கூட்டிட்டு வந்து அழகா கம்போட எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்கன்னு நாங்க கேட்டுட்டு இருக்கும் போதே காம்பவுண்டை விட்டு தாண்டிட்டான். தாண்டி தான் அவங்க வந்து கேட்ட உதச்சு தள்ளி 10-15 பேரும் வந்து வீட்டுக்குள்ள வந்து சர மாதிரியா 15 பேர் வந்திருக்காங்க. 15 பேர் தாராளம் சார். 15 பேர் தாராளம் சர மாதிரியா நொறுக்கிட்டான். இப்ப இந்த வீடு எதுவும் சேதமாயிருக்காமா? வீட்டுல வந்து அடிச்சு நொறுக்கி இங்கிட்டு பண்ட பாத்திரம் எல்லாம் வீட்டுல வந்து அந்த காம்பவுண்ட் வந்து இடம் வந்து விட்டுருச்சுன்னு சொன்னாங்க சார். அந்த கேட்டுலாம் உடச்சிட்டு நொறுக்கிருக்காங்க சார். இப்ப காயப்பட்டவங்க எல்லாம் எங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? ஜிஹெச்ல 3 பேர் இருக்கிறாங்க. எந்த ஊர் ஜிஹெச்மா? திண்டுக்கல் ஜிஹெச்ல. அது திண்டுக்கல்ல வந்து அவங்கள வந்து திருப்பதின்றவங்கள வந்து அங்க எடுக்கல. ஜிஹெச்ல எடுக்காம இருக்கவன் அவங்கள கொண்டு வந்து சுரேஷ் பாப் சார்கிட்ட அட்மிஷன் போட்டிருக்கிறான். ஜிஹெச்ல இருந்து வந்து எங்க வீட்டுக்கார தாட்டி விட்டுட்டாங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க தையல் பிரிக்கிறதுக்கு. காவல்துறையில நீங்க இது கொடுத்துருப்பீங்க இல்லையா? பெட்ஷன் அன்னைக்கு எழுதிட்டு போன அன்னைக்கு நான் மதுரைக்கு போனதா சார். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்து எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க எதுவும் தெரியுமா? எதுவுமே தெரியாது சார். அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. யார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியும் சார். வேற இந்த ஏரியாவில் அவங்க யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? இது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டிருக்கீங்க? அது இன்னும்
எனக்கு எந்த தகவலுமே வரல சார், எந்த தகவலுமே வரல சார். ஒரு நாள் 2 நாள் ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு முதலமைச்சர் பார்த்து எடுக்கணும்னா எப்படி வேணும்னா நடவடிக்கை எடுக்கலாம். இந்த ஆத்தூர் தகுதியில் வந்து ஒரு ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வீடு வீடு அலைகிறாங்கல்ல, அந்த ஓட்டு ஐ பெரியசாமிக்கு தான் நாங்கள் போடுவோம். எங்கள் ஃபேமிலி பூராமே நாங்கள் ஐ பெரியசாமிக்கு தான் போடுவோம். இன்னும் ஒரு தேவேந்திர ஒரு வேளாளருக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலாம்டா, அவருக்கு எப்படி நாங்கள் வந்து அவர் வந்து வேறு உயிர் போயிருந்தால் அவர் வந்து எங்களுக்கு என்ன பதில் சொல்வார்? கோடிக்கணக்கில் கொடுத்தாலும் லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் எங்கள் உயிரை அவர் மீட்டி தர முடியுமா? எங்கள் பிள்ளைகளை இன்றைக்கி கண்ணில் கட்டப்பட்டது கொராலையில் அவங்க சீவி இருந்தால் ஒரு உயிர் போயிருந்தா இன்றைக்கி நான் என்ன செய்ய முடியும்? நீ டாக்டர் செக் பண்ணி கண்ணு தெளிவாக இருக்குதான்னு சொல்ல வரைக்கும் சொன்னாலும் சொல்லாட்டியும் கூட டாக்டருங்க நான் என் பிள்ளைகளை எப்படி வளர்க்க முடியும்? நான் கூலி செஞ்சு குடிக்கிறவன் என் பிள்ளைகளை எப்படி சார் நான் வளர்க்க முடியும்? இப்போ வந்து மாற்றுத்திறனாளி, என் பெரிய பையன் மாற்றுத்திறனாளி, அவரையும் பாதுகாக்கணும். நான் அவனை பாதுகாக்கட்டா ஒரு 500 700 சம்பளத்துக்கு போயிட்டு வந்து அதை கொடு. என்ன வேலை பார்க்குறாரு ஐயா? கூலி வேலை பார்க்குறாங்க. 500 700 சம்பளத்துக்கு போயிட்டு வந்து ஒரு பையனை பார்த்துக்கிட்டு நான் பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் வீட்டில் இருக்கிறேன். சின்னாலும் 10வது படிக்கிறான். அவனை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் சேர்த்துருக்கேன். எந்த வசதி வாய்ப்புமே எங்களுக்கு இல்லை. நிச்சயமா இப்போ வந்து தேவேந்திர குல அமைப்புகள் சார்பாக வேற யாரெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்துருக்காங்க? அது இன்னும் யார் இப்போ வந்து நீங்கள் தான் சார் எங்களை வந்து பார்த்துருக்கீங்க. எல்லாமே ஆஸ்பத்திரியில் கிடக்குறோம். இங்கே வந்து யாரை பார்ப்பாங்க? நிச்சயமா வீடு ஊரை தான் பார்த்துட்டு போக முடியும். நிச்சயமா. இப்போ வேற மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் ஏதாவது பெட்டிஷன் அந்த மாதிரி எதுவும் கொடுத்துருக்கீங்களா? அது தம்பி விலை கேட்டால் தான் சார் தெரியும். பிரிவினருக்கு நமக்கு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எதுவும் தகராறுலாம் கிடையாது. இல்லை சார், சின்ன சண்டைகள் வந்தாலும் ஒரு ஊருக்காரங்க ஒற்றுமையாக நின்றாங்க சார். இப்போ வந்து பிரச்சனை வந்து இங்கே வீடு வாங்கினது மட்டும்தான். இன்னைக்கு ஊரவே வந்து ஒரு கேட்கறவங்களை வந்து ஊருக்குள்ள வந்து அராஜகம் பண்ணி விட்டு போட்டு போய் இன்னும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அவங்க என்ன காரணத்துக்காக இந்த ஊர்ல வந்து வீடு தெரியல. அது வந்து மக்கள் பணியாளர் சார், வேலை வாங்கி இந்த ஊருக்கு வந்தது பிற்பாடு தான் மக்கள் பணியாளராக அந்த பொம்பளை பொறுத்து வச்சிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்லை சார். இப்போ அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பொம்பளை தான் தெரியுது. வேற இப்போ அரசாங்கத்துக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அரசாங்கத்துக்கு கோரிக்கைன்னா எங்களை தாக்குனவங்கள எல்லாத்தையும் நர்வஸாக வாரி வலிச்சு கொண்டு போய் ஜெயிலில் கூட அவங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லலாம். ஒரு உயிர் போனால் தான் தண்டனை கொடுப்பாங்களா? செல்லில் என்னென்ன பார்க்குறாங்க? உயிர் போனால் உயிரை என்ன 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தா அந்த உசுரை அவங்க திருப்பி கொடுத்துருவாங்களா? அந்த உசுர் இருந்தால் எத்தனை லட்சம் சம்பாதிச்சு அந்த பிள்ளைகளை காப்பாற்றிக்கலாம். நாங்கள் எந்த பாதுகாப்புமே இல்லை சார். வேற குழந்தைகள் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அதில் சிறுவர்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுறது ஒரு பையன் கீழே தான் சார் விழுந்தான். அவங்களுக்கு அடிதான் சார், பிள்ளைகளுக்குலாம் அடிதான் சார். அடி குச்சியில செக்கு மட்டையில பிள்ளைய அந்த 2 பொட்டை பிள்ளைய 2 பயலுக இருந்தான். அந்த பையன்டா ஒரு 7-8 வயசு வயசா அந்த பையன். சரிம்மா, அந்த பதிவை நம்ம கண்டிப்பாக பதிவு செய்வோம். காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்து கண்டிப்பாக இந்த பதிவை நம்ம கண்டிப்பாக எடுத்து கொண்டு போய் அடுத்தடுத்த இதுக்கு கொண்டு செல்வோம். நிச்சயமாக உங்களுக்கான நீதி கிடைக்க வர வரைக்கும் கிடைக்கணும் சார், நீதி கிடைக்கணும். சரிம்மா, நன்றி.